வணக்கம். உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. தமிழ்நாடு யாதவ மகாசபை பொறுப்பாளரின் அறிமுகம் மற்றும் பதவியேற்பு விழா. தமிழ்நாடு யாதவ மகாசபை பொறுப்பாளரின் அறிமுகம் மற்றும் பதவியேற்பு விழா கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சாமல்பட்டி அருகே தனியார் திருமண மண்டபத்தில் யாதவ மகாசபை மாவட்ட தலைவர் ஹூண்டாய் ரவி தலைமையில் யாதவ மகாசபை மாவட்ட செயலாளர் ராஜு முன்னிலையில், மாவட்ட பொருளாளர் கோவிந்தராஜ் வரவேற்புரையில், கௌரவ தலைவர் சக்திவேல், மாவட்ட அமைப்பு செயலாளர் அனுமந்தராவ், சிறப்பு அழைப்பாளராக மாநில இணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு யாதவ மகாசபை வழக்கறிஞர் சேது மாதவன், மாநில இளைஞரணி பொதுச் செயலாளர் பொட்டல் துரை, மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், மாநில இளைஞரணி செயலாளர் தீபம், குவைத் என்ஆர்ஐ விங் செயலாளர் திம்மராயன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு முன்னர் ஆங்காங்கே உள்ள கொடிக்கம்பங்களில் யாதவ சமுதாயத்தின் கொடிகளை ஏற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கௌரவ ஆலோசகர்கள் சாம்பல்பட்டி முருகேசன், மேல் சாம்பல்பட்டி கிருஷ்ணன், கணிச்சி ஆசை தம்பி, பெரிய கனம்பட்டி மணிவண்ணன், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோகிப்பட்டி குமரேசன், படவனூர் கேட் பிரகாஷ், மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் தட்சிணாமூர்த்தி, பர்கூர் சட்டமன்ற பொறுப்பாளர் நந்தியப்பன், ஊத்தங்கரை சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மாதப்பன், மோகன், கிருஷ்ணகிரி சட்டமன்ற பொறுப்பாளர் வெங்கடேசன், கிருஷ்ணகிரி பாராளுமன்ற பொறுப்பாளர் யாதவராஜ் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான யாதவ சமுதாயம் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு பதவியேற்றுக் கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவையுடன் உணவு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய புதிய நிர்வாகிகளை இன்று நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்களும் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். பல்வேறு சார்பு அமைப்புகளுக்கும் நிர்வாகிகளை நாங்கள் நியமித்திருக்கிறோம். அது எங்கள் நிர்வாக ரீதியான உட்கட்டமைப்பு விவகாரம். அடுத்தபடியாக தமிழ்நாடு யாதவ மகாசபையின் சார்பாக மத்திய மாநில அரசை ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த சொல்லி நாங்கள் தீர்மானம் செய்திருக்கிறோம். அதற்காக பல்வேறு போராட்டங்களை இனி வருங்காலங்களில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம். ஜாதி வாரியாக கணக்கெடுத்து அதன் அடிப்படையில் விகிதாச்சார முறையில் ஜாதிக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த அடிக்கேட்டா வரா மாதிரி, அந்த விகிதாச்சாரம் படி வரா மாதிரி எங்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பிற சலுகைகளிலும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை மட்டுமே நாங்கள் முன்வைத்து சென்று கொண்டிருக்கிறோம். அரசியலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாங்கள் எந்த கட்சியும் சார்ந்தோ எதிர்த்தோ பண்ணலை. ஆனால் எங்கள் ஜாதிக்கு தேவையான உரிமையை யாரிடமும் கேட்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். அதனால ஏற்கனவே கொடுத்த அம்பாசங்கர் கமிஷனும் சட்டநாதன் கமிஷனும் எங்களுக்கு திருப்தியாக தெரியல. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விவரங்கள் நிறைய தவறாக இருக்குது. அதில் சொல்லியிருக்கிற புள்ளி விவரங்கள் தவறாக இருக்குது. அதை மறுபரிசீலனை செய்ய விதமாக தமிழ்நாடு அரசு எல்லா ஜாதி அமைப்பையும் உள்ளடக்கிய ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி ஒரு கமிஷனை போட்டு அந்த கமிஷனுடைய தீர்மானத்தை வாங்கி அதன் பிறகு செயல்படணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கிறோம். சார், எலெக்ஷனுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்கள் கட்சியிலே, அதாவது எங்கள் சமுதாயத்தில் எல்லா கட்சியிலும் சேர்ந்தவங்க இருக்காங்க. முதல்ல ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சமுதாயமாக யாதவ சமுதாயம் தான்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட எவிடன்ஸு கிடைச்சிடும். அதுக்கு பிறகு யாரை யார் வேணால் சப்போர்ட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு யாரும் எதிரியும் இல்லை, யாரும் நண்பனும் இல்லை. எங்கால் எந்த கட்சியில் சீட்டு வாங்கிட்டு வந்தாலும் அவன் வெற்றிக்கு பாடுபடுவோம். பொருளாதார ரீதியாக செய்வோம். உடல் பொருள் ஆவி அத்தனையும் கொடுப்போம். அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொன்னால் செய்வோம். அதில் தமிழ்நாடு யாதவ மகாசபை ஸ்ட்ரெயிட்டாக அரசியலுக்கு வராது. எங்காலும் எந்த கட்சியில் நின்னாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, தம்பி இந்த தெளிவாக சொன்னார், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சியில் நின்னா நிச்சயமாக நாங்கள் எல்லா ஜாதிக்காரும் அவன் ஜாதிக்காரனை ஜெயிக்கணும்னு நினைக்கிற மாதிரி என்னுடைய உறவுக்காரன் ஜெயிக்கணுன்ற எண்ணம் எனக்கு நிச்சயமாக இருக்கும். அதில் மாறுபட்ட கருத்து கிடையாது.